110 Meter, 112 Meter. 100, 12. 12. 12க்கு என்ன சொல்லுவாங்க? 12க்கு 12. ஆமாம் மேம், சாரி மேம். 112 Meter hoch. ஓகே மேம். Der term in der Mitte ist ஓ, நீங்க மேல இருக்கிறது படிச்சீங்களா? அப்பனா 111. 11னா elf. 11. கீழ இருக்கிறது 112. 12. ஓகே மேம். Mitte ist 112 Meter hoch. So es ist über 120 Jahre alt. அது வந்து it is above 120 years old und 111 Meter breit. So 111 meters வந்து breadth. Der Turm in der Mitte ist 112 Meter hoch. So the tower in the middle is 112 meters height. ஓகே. ஸோ இப்போ வந்து இதோட இது வரும், ஆடியோ வரும். நீங்கள் கேட்டுட்டு எந்த போர்ஷன் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த பேசேஜ் தான் படிப்பாங்க. இன் ஆக் ஸ்டூடெண்ட் நாக் வாஷோ, இன் செக்ஸ் ஸ்டூடெண்ட் நாக் மென்ஷன் அப்படின்னு பேசுவாங்க. இல்லை வந்து ஏதோ கான்செப்ட் பற்றி பேசுவாங்க. சரிங்களா? அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் எது அப்படின்னு, எந்த பிக்சர்னு. ஓகே. Eins. Wir fahren jetzt durch den Hafen von Hamburg. 12.000 Schiffe kommen pro Jahr nach Hamburg. Die Schiffe fahren in 900 Städte, in 175 Länder. Der Hafen ist über 72 Quadratkilometer groß. So first one already mark பண்ணிட்டாங்க. சரிங்களா? See. Yes, ma'am. That hafen அப்படின்னா port. So அடுத்தது என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க. 2. Auf Gleis 3 bitte zurückbleiben, der Zug fährt ab. 720 Züge fahren pro Tag von Hamburg in andere Städte. In 8 Stunden nach Warschau, in 6 Stunden nach München, in 5 Stunden nach Kopenhagen, in 2 Stunden nach Berlin. 450.000 Personen benutzen den Bahnhof. First one, ma'am. First one, ma'am. The train station. Okay. 3. Willkommen im Rathaus von Hamburg. Das Rathaus ist über 120 Jahre alt. Das Rathaus ist 111 Meter breit, der Turm ist 112 Meter hoch. Im Rathaus gibt es 647. என்ன? First one, ma'am. அந்த நம்பர் சொல்றாங்கல்ல? Yes, ma'am. Ma'am, அது ஈங்கிற மாதிரி தெரியுது. E தான். So it is 120 years old, 111 meters breadth, 112 meters. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. Okay, E. 4. Die Kirche St. Michaelis ist das Symbol von Hamburg. In Hamburg sagt man kurz der Michel. Hier ist Platz für 2500 Menschen. Der Turm ist 132 Meter hoch. In 82 Metern Höhe ist eine Plattform. D, ma'am. D. 5. Das Konzert beginnt in 5 Minuten. Das ist der neue Star von Hamburg, die Elbphilharmonie. Ein paar Zahlen. 4,5 Millionen Besucher und 600 Konzerte im Jahr 2017. Wir fahren jetzt hinauf zur Plaza. B, ma'am. Elfil Harmony. Okay. So இதெல்லாம் என்ன? இதுதான் நேம்ஸ். Der Bahnhof, train station.
ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து டர்பானோஃப். அந்த கீழ ஜூகே லைன் ஆ ஜூகே தானே மேம் சொன்னீங்க ட்ரெயின்ஸ். ட்ரெயின் ஜூகனா ட்ரெயின்ஸ். ஓகே ஓகேங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு ரயில்வே ஸ்டேஷன் இல்லை ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு டேர் பேன்ஹாஃப். ஸோ இந்த இடத்துல எழுதிக்கோங்க டேர் பேன்ஹாஃப். ஓகேங்க. அப்புறம் டேர் ஹாஃப்னு எழுதியாச்சு. டேஸ் கான்சர்ட் ஹவுஸ், இதுதான் கான்சர்ட் ஹவுஸ் டி. ஸோ தட்ஸ் கான்சர்ட் ஹவுஸ். அந்த கான்சர்ட் ஹவுஸ் பேரு தான் தி எல்ஃபில்ஹார்மோனி. ஓகே. கான்சர்ட் ஹவுஸ் இல்லை எல்ஃபில்ஹார்மோனி எது சொன்னாலும் இதுதான். அப்புறம் டி கிர்ஷர், கிர்ஷர்னா சர்ச். டி ஓகே. டி கிர்ஷர். கிஷ் ஓகே. அப்புறம் தஸ் ராட் ஹவுஸ், ராட் ஹவுஸ்னா டவுன் ஹால். தஸ் ராட் ஹவுஸ். ஓகேங்க. ஓகே. இப்போ வந்து இங்க நம்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேசேஜ்ல இருக்கிற நம்பர்ஸ் வந்து இங்க ஃபில் பண்ணணும் நீங்க. ராட் ஹவுஸ்க்கு என்ன வருது? ஊபர் எத்தனை இயர்ஸ் ஓல்டு? 120 Jahre alt. Uber 120 Jahre alt. டேர்ம் Turm வந்து 112 Meter hoch. அந்த பேராகிராஃப்ல இருக்கிற அந்த ஃபில்லின் மாதிரி இதுல ஃபில் பண்ணணுமா மேம்? ஆமா அதுல இருக்க வாட்ஸ்ல இருக்க நம்பர்ஸ் எடுத்து நம்ம fill ஆமா, பண்ணணும். அதுல இருக்கிற நம்பர்ஸ் தான். ஓகே ஓகேங்க. ஓகே. பேரால இருக்கிற நம்பர்ஸ். ஃபில் பண்ணிடுறீங்களா? எஸ் மேம். ஸோ ஃபில் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகேங்க. நோட் பண்ணிட்டீங்களா? The last one.
Yes, ma'am. ஓகே. Next வந்து sammeln Sie Informationen und Zahlen über Ihre Stadt oder Ihren Ort. ஸோ இதே மாதிரி நம்ம பிளேஸில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை ஏதாவது ஒரு பிளேஸை பற்றி நம்பர்ஸ் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஈவெண்ட் ஏதாவது நடத்துங்க அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி. ஜஸ்ட் எத்தனை பேர் பீப்புள் இருக்கிறாங்க, பாப்புலேஷன் என்னது, எங்கே இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, வாட் ஆர் ஃபேமஸ் திங்ஸு, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நடத்த சொல்லியிருக்காங்க. We'll move to next. Okay, ma'am. So die Taxifahrt, அதாவது taxi drive. Der Weg zum Hotel, the way to the hotel. Hören Sie, welche Orte nennt der Taxifahrer? Which places the taxi driver mentions? Kreuzen Sie an. அதை வந்து க்ராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டாக்ஸியில் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு இந்த பிளேஸ் இது இதுன்னு காமிச்சிட்டே போகிறாரு. ஸோ அதில் வந்து என்னென்ன பிளேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரோ அதை மட்டும்தான் நீங்கள் க்ராஸ் பண்ணணும் அந்த பாக்ஸில். Okay. சரிங்களா? ம். Guten Tag. Zum Hotel Michel, bitte. Moin. Hotel Michel. Okay. Kennen Sie Hamburg? Nein. Na, das ist der Bahnhof. Ah ja. Und das hier rechts ist die Kunsthalle. Das ist ein Museum. Interessant. Und wie heißt der See? See? Das ist kein See, das ist ein Fluss. Der Fluss heißt Alster. Ach so. Und was ist das? Ist das eine Kirche? Nein, das ist das Rathaus. Ah ja. Hier ist eine Kirche. Das ist die Michaeliskirche. Wir sagen der Michel. Ah, sehr schön. Und da ist auch schon das Hotel. Das macht dann 13,70 Euro bitte. கண்டுபிடிச்சிங்களா? Ma'am, first one வந்து பான் ஆஃப், பேன் ஆஃப். அப்புறம் செகண்ட் வந்து ஃப்ளஸ் சொன்னாங்க மேம். ஃப்ளூஸ். Plus. ஃப்ளூஸ். ஓகே. ராத்துஸ், Karat. ராத்தோஸ், கிரெச்சே, கிர்ஷே. Church. ஸோ பேன்ஹோஃப், ஃப்ளூஸ், ராத்தோஸ், Ratos. கிர்ஷே. Kirche. ஓகே, சூப்பர். ஸோ கூட்டன் டாக் நீங்கள் அந்த இதில் கேட்டிருப்பீங்க. கூட்டன் டாக்கு பதிலாக ஒரு பிளேஸில் வந்து இன்னொரு க்ரீட்டிங்ஸ் கொடுப்பாங்க. மொயின். ஸோ டாய்ச்லாண்டில் மொயின் சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரியாவில் வந்து க்ரூஸ் கோட் அப்படின்வாங்க. ஓகே. சுவிட்சர்லாண்டில் வந்து க்ரூஎசி அப்படின்வாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒரு கூட்டன் டாக் பதிலாக சில வேற க்ரீட்டிங் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. நான் அந்த இது ப்ளே பண்ணேன். Gut gesagt. Grüßen. Moin. Grüß Gott. Grüezi. சரிங்களா? ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா? அந்த டயலாகு சேம் அதே டயலாக் தான் இங்கேயும் இருக்கு. ரெண்டு பேரும் டயலாக் மாதிரி படிக்கிறீங்களா? எஸ் Okay. மேம். ஸ்டார்ட் பண்ணுங்க ஆஷா. Okay. Guten Tag zum Hotel Michael, bitte. மிஷல் பிட்டு. மிஷல். Michel, bitte. Moin. Hotel Michel, okay. Kennen Sie Hamburg? Nein. Na, das ist der Bahnhof. Ja. Bahnhof. Und das hier rechts ist die Kunsthalle. Mama, Kunsthalle. Das ist ein Museum. Interessant und why Interessant. interessant und why heißt der Sie?
Wie heißt der See? Wie heißt der See? Ah. See, das ist, kennen Sie, Hm. das ist ein Fluss. Fluss. Hm. Fluss. Der Fluss heißt Alster. Hm. Ach so. Und was ist das? Ist das ein Ketsche? Nein, das ist das Rathaus. Ah ja. Hier ist eine Kirche, das ist die Die. Ah. Michaeliskirche. Michaeliskirche. Wir sagen Hm. der Der Michel. Michel. Hm. Ah, sehr John. Hm. Und da ist auch schon das Hotel. Das Hotel. Okay. So, guten Tag zum Hotel Michel bitte. Good day to the hotel please. அப்படின்னு மிஷல் என்ற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. மொயின் ஹோட்டல் மிஷல் ஓகே. kennen Sie Hamburg அப்படின்னா do you know Hamburg? Hamburg. தெரியாதுன்றாங்க. Well, this is the railway station, இல்ல train station அப்படின்னு காமிச்சிட்டே போறாரு. Ja. Und hier, und das hier rechts ist die Kunsthalle. Kunsthalle na Art Gallery. Art Gallery, okay. ஆமா. Das ist ein Museum. So இது ஒரு museum. Museum, okay. Interessant. Und wie heißt der See? So interesting. What is the sea called? அப்படின்னு See, das ist kein See. Das ist ein Fluss. இது sea கிடையாது, இது river அப்படின்னு சொல்றாரு. The river is called Alster. நம்ம So, அல்ஸ்டர் இந்த லாஸ்ட் ஒன் தானே மேம்? என்ன? ஒன்று மேம். அல்ஸ்டர் ரிவர். River name Alster. Der Fluss heißt Alster. The river is called Alster. ஓகே. Ach so, und was ist das? Ist das eine Kirche? So, இது church அப்படின்னு கேட்குறாங்க. Nein, das ist das Rathaus. ja. So, அது ஒரு town hall. ja. Hier ist eine Kirche. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா here ist eine Kirche. Das ist die Michaeliskirche. So, this is called St. Michael's Church. Wir sagen, we call it as der Michel. Sehr schön, very nice or very beautiful. Und da ist auch schon das Hotel. And there is the hotel. So, hotel வந்துட்டோம். So, இந்த டயலாக் வச்சுட்டு நீங்க வந்து இங்க ரூட் காமிக்கணும், எங்க இருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ். ஸோ ஸ்டார்ட்ல இருந்து இங்க இருந்து கிளம்புறாங்க இல்லைங்களா? ஹம்பர்க்ல இருந்து ஸோ ட்ரெயின் ஸ்டேஷன் இங்க இருந்து மேல போறாங்களா? குன்ஸ்ட் ஹால் ரைட்ல குன்ஸ்ட் ஹால் இருக்கு, ஆர்ட் கேலரி. அப்ப எதிர்க்க வந்து ரிவர் இருக்கு. ரிவர் இது வந்து ஆல்ஸ்டர். அப்படியே அந்த ரிவர் சைடு அலாங்க கீழே வந்தீங்கன்னா இங்க ராட் ஹவுஸ் இருக்கு. ராட் ஹவுஸ். அப்படியே இங்க அந்த பிரிட்ஜ், புருக் என்ன பிரிட்ஜ். ஸோ புருக் ஏறி போய் இந்த சைடு வந்தீங்கன்னா இதுதான் மெயின் சர்ச், செயின்ட் மைக்கேல்ஸ் மிஷாலிஷ்கிர்ஷ். ஸோ அங்கதான் ஹோட்டலும் இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து ஆர்டிக்கல் சொல்லணும். நீங்க ஆர்டிக்கல் போடணும். டேர் தஸ் தி மேஸ்குலின் ஆர்டிக்கல் என்னது? ER EL. அது வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என்னன்னா மேஸ்குலினுக்கு என்ன ஆர்டிக்கல் கொடுப்பீங்க? தேர். நாய்ட்ரம்க்கு das மேம். ஃபெமினினுக்கு டி மேம். டி. ஓகே. அந்த ஆர்டிக்கல் தான் நீங்க இங்க போடணும். அந்த பேசேஜ்லயே இருக்கும். டேர் பேன் ஆஃப் இங்கே இருக்கு, பேசேஜ்ல டேர் பேன் ஆஃப். ராட் ஹவுஸ்க்கு என்ன ஆர்டிக்கல்? ராத்தோஸும் தேர் தான் வரும். நல்லா பாருங்க. ராத்தோஸ் das வரும். Das Rathaus. Yes. ஆமா. குன்ஸ்ட் ஹாலுக்கு என்ன வருது? டியா மேம். டி குன்ஸ்ட் ஹால். ஃப்ளூஸ். இப்போ படிச்ச பேசேஜ்லயே போன டயலாக் மேம். தேர் ஃப்ளூஸ். தேர். ஹோட்டல். Das. Das Hotel. Kirche. D ma'am. Kirche D. Kirche. See? D ma'am. D.
Yes, ma'am. எங்க கொடுத்துருக்காங்க? நல்லா பாருங்க. சி வந்து த There. There, ma'am. There they. இங்க There, ma'am. கொடுத்துருக்காங்க. We has there they. ஓகேவா? So there they. Okay. இது ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ 3 குரூப்ஸாக பிரிச்சுட்டு டேர் தஸ்டின்னு ஒரு குரூப்புக்கு பிரிக்கணும். அண்ட் ஏதாவது ஒன்று நவுன் சொன்னாங்கன்னா அந்த குரூப்பில் அவங்க எழுச்சி எங்களுது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அது ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேசேஜ். இது வந்து என்னன்னா நம்ம இது வரைக்கும் டேர் தஸ்டி பார்த்தோம். கரெக்டா? இப்போ டேர் தஸ்டி பார்த்தோம்னா இப்போ இன்டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்னா என்னது? நம்ம இங்கிலீஷ்ல ஏ ஆன் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த ஏ ஆன்க்கு பதிலா நம்ம ஐனே யூஸ் பண்ணுவோம். அதாவது மாஸ்குலினுக்கு நாய்ட்ரூம்க்கு வந்து ஐன், ஃபெமினினுக்கு ஐனே, ஆனா ப்ளூரலுக்கு வராது. ப்ளூரலுக்கு எதுவுமே வராது மேம். ஆமா, இங்கிலீஷ்லயே வந்து these are தான் வரும். these are books அப்படி தானே வரும். எஸ் மேம். அங்கேயே வந்து ஏ ஆன் வரலையே, இங்கிலீஷ்ல கூட அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? this is a book அப்படின்னு சொல்லுவோம். a book அப்படின்னு சிங்குலர்னா this is a book. das ist ein book. das ist ein book அப்படின்னா this is a book. அப்புறம் das sind Bücher. ein book நாய்ட்ரூம்க்கு வந்து ein இல்லைங்களா? இதுவே வந்து ப்ளூரலா இருந்துச்சுன்னா என்ன வரும்? das sind Bücher. புரியுதுங்களா? இங்க யூ உம்லோட் வரும். das sind Bücher. So இதுலயே வந்து this is a book, these are books. கிளியரா உங்களுக்கு? ஓகே மேம். சோ ப்ளூரலுக்கு வந்து ஐனே வராது. இன்டெஃபினட் ஆர்டிகல் போட சொன்னா வராது. டெஃபினட் ஆர்டிகல் போட சொன்னா டி. ஓகே. அதே மாதிரி நெகேஷன் ஆர்டிகல்னா this is not a book அப்படின்னு சொல்றதுக்கு das ist kein book. சரிங்களா? das ist kein bookனா this is not a book. not book. அதாவது மாஸ்குலின் நாய்ட்ரூம்க்கு கைன், ஃபெமினினுக்கு ப்ளூரலுக்கு வந்து கைனே. சரிங்களா? இது கொஞ்சம் நான் அந்த ஆர்டிகல் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது மேம். அது ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது? அது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கோலாப் ஆகுது. அது வந்து முதல்ல எந்த நவுன்னு கண்டுபிடிக்கணும். மாஸ்குலினா நாய்ட்ரூமா ஃபெமினினான்னு கண்டுபிடிக்கணும். இது தெரிஞ்சாதான் இதுவே நீங்க போட முடியும் இன்டெஃபினட் ஆர்டிகல். அப்படியே நெகேஷன் கூட அது தெரிஞ்சாதான் நெகேஷன் ஆர்டிகலும் போட முடியும், பொசசிவ் ஆர்டிகலும் அது தெரிஞ்சாதான் போட முடியும். ஆனா நீங்க வந்து எல்லாம் பை ஹார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா வராது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு ரீட் பண்ணுங்க. இந்த மாதிரி என்ன சொல்ற, டேர் ஃப்ளூஸ், das ஹோட்டல், டி குன்ஸ்ட்ஹாலே அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு டெய்லி ஒரு 10 கூட நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா கூட அடிக்கடி ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. லைக் அந்த டெய்லி வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு அது வந்து ஏதாவது பிடிஎஃப் இருக்குமா மேம்? லைக் இந்த மாதிரி டெய்லி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். கேக்கல, சரியா கேக்கல, சொல்லுங்க மேம். டெய்லியும் வந்து ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி. ஆமா, 10 வேர்ட்ஸ் வந்து அடிக்கடி நீங்க படிச்சுட்டே இருங்க. இல்ல ஒரு இடத்துல நீங்க ஒரு பிளேஸ்ல எழுதி ஒட்டிட்டீங்கன்னா கூட அடிக்கடி போயிட்டு வரும்போதெல்லாம் நீங்க பாக்குற மாதிரி விசிபிளா இருக்கணும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த நாள் ஃபுல்லாவே நீங்க வந்து அதை ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வரும். ஆனா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் உங்க ஓன் மெத்தட் உங்களுக்கு எப்படி படிச்சா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு தெரிஞ்சாதான். இப்போ வந்து இந்த இடத்துல இந்த மீனிங் இந்த ஆர்டிக்கல் வருது அப்படின்னா போக போக அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்துடும். உங்களுக்கு யோசிக்காமையே வந்து நீங்க das புக்குன்னு சொல்லிடுவீங்க. das ஹோட்டல்,
Das Rathaus, die Kirche. ஓகே மேம் ஓகே. சரி, உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஆனா எல்லாமே மெமரைஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் டெய்லி யூஸ் பண்ணிட்டே இருந்தா வந்துடும். மெமரைசேஷன் இல்லாம டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே. ஷூர் மேம் ஓகே. ஸோ நெகேஷன் ஆர்டிக்கல் என்ன? மேஸ்குலினுக்கு நாய்ட்ரூம்க்கு வந்து கைன் யூஸ் பண்ணுவீங்க, ஃபெமினினுக்கு ப்ளூரலுக்கு கைனே யூஸ் பண்ணுவீங்க. ஆமா, இது வந்து நெகேஷனுக்கு மட்டும்தான், நெகட்டிவா இல்லைன்னு சொல்றதுக்கு நோ நாட். அதே மாதிரி பொசசிவ் வந்து என்னுடைய தஸ் இஸ் மைன் புக் அப்படின்னா திஸ் இஸ் மை புக். ஸோ மேஸ்குலினுக்கு நாய்ட்ரூம்க்கு மைனு, ஃபெமினினுக்கு ப்ளூரலுக்கு மைனே. மேம் இது ரெண்டையுமே ப்ரொனன்சியேட் பண்ணும்போது மைனே. ஆமா மைனே. ஆமா. ஸோ ஃபெமினின் ப்ளூரலுக்கு மைனே, மேஸ்குலின் நாய்ட்ரூம்க்கு மைன். ஓகே மைன் சரிங்களா? ஓகே. இது வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு ஒரு தடவை உங்களுக்கு சொல்லணும்னா கூட சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணுங்க. அதுதான் மேஸ்குலினுக்கு வந்து ஐனு, நாய்ட்ரூம்க்கு ஐனு, ஃபெமினினுக்கு ஐனே. ப்ளூரலுக்கு வந்து ஜிண்ட் வந்துடும். ஐனு எதுவுமே வராது. ஜிண்ட் ஓகே. ஜிண்ட் இருந்தாலே பக்கத்துல ஐனே வராது. ஓகே சரிங்களா? ஸோ தஸ் இஸ் ஸ்டைன்ஹாஃபன், திஸ் இஸ் அ போர்ட். தஸ் இஸ் இங்க வந்து டெஃபினட் ஆர்டிகல் போடணும். மேஸ்குலினால என்ன போடணும்? இங்க டெஃபினட் ஆர்டிகல் மைன். டெஃபினட் பெஸ்டிம்டர் ஆர்டிகல், அதாவது டேர் தஸ் டிடி. பெஸ்டிம்டர் ஆர்டிகல் அப்படின்னு சொன்னாலே டேர் தஸ் டிடி. உன் பெஸ்டிம்டர் ஆர்டிகல்னா ஐன் ஐனு. நெகேஷன் ஆர்டிகல்னா கைன் கைனே. பொசசிவ் ஆர்டிகல்னா மைன். ஓகே ஓகே. இப்போ வந்து இங்க பெஸ்டிம்டர் ஆர்டிகல் மேஸ்குலினுக்கு என்ன வரும்? தேர். ஓகேவா? ஓகே. அப்புறம் நாய்ட்ரூம், தஸ் இஸ் ஸ்டைன் ஹோட்டல், திஸ் இஸ் எ ஹோட்டல். The hotel is called Alster. இங்க என்ன வரும் டெஃபினட் ஆர்டிகல் நாய்ட்ரூம்க்கு? Das. Feminine, das ist eine Straße, this is a street. The street is called Müller Street. D ma'am. D. Super. இங்க வந்து plural, das sind Schiffe, these are ships. இங்க வந்து sind. இங்க definite bestimmter article plural. ப்ளூரலுக்கு D தான் மேம். D தான். D Schiffe sind im Hafen. The ships are in the port. ஓகே. சரிங்களா? ஓகே ஓகே. இது பண்ணா இன்னும் தெளிவு கிடைச்சிடும். So this is time theater. Thus இங்க வந்து indefinite article போடணும். உன் bestimmter article இங்க போடணும். இங்க ரைட் சைடுல bestimmter article போடணும். சரிங்களா? ஓகே. So this is time theater. Thus theater heißt Thalia theater. அப்ப தியேட்டருக்கு என்ன ஆர்டிகல் வருது? thus நாய்ட்ரூம். ஓகே. பான்ஹாஃப்க்கு என்ன வருது ஆக்சுவலி? எயின். மேஸ்குலினுக்கு என்ன டெஃபினட் ஆர்டிகல் பெஸ்டிம்டன் ஆர்டிகல் என்ன வருது? டேர் இல்லையா? அப்பனா இங்க வந்து டேர், இங்க டேர், இங்க வந்து இங்க என்ன வரும் மேஸ்குலினுக்கு? எயின் மேம். ஐன். Das ist ein Bahnhof. Der Bahnhof heißt Hamburg Altona. ஓகேவா? ஓகே. அப்புறம் இது வந்து புருக்கன்னா டி புருக்க, அது ஃபெமினின். ஓகே. அப்ப என்ன வரும் இங்க? Un bestimmter Artikel. Eine. Das ist eine Brücke. Die Brücke heißt Kohlbrandbrücke. Okay. Das sind இங்க என்ன வரும்? D மேம். இல்ல மேம் A. இங்க D. Die Houses sind 400 Jahre alt. இங்க sind மேம். sind ஆல்ரெடி வந்துச்சு. அங்க டி ஹவுசஸ் மேம் அங்க ஐனே தான் வரும் மேம். எப்படி வரும்? இல்ல மேம் ஐனேக்கு பதிலா இந்து வரும் மேம். ப்ளூரல் என்ன வரும்?
சொல்லுங்க ஆஷா, என்ன வரும்னு சொன்னீங்க? இல்லை மேம், ஜிண்டுக்கு பதிலாக தான் ஐனே போடுறது, அதனால அது ஜிண்டு ஆல்ரெடி வந்துடுச்சு. இந்த சைடுக்கு வந்துட்டு மேம் டி ஹார்ஸஸ் ஜிண்டு அப்படின்னு வரும். இங்கே வந்து தெரியல மேம். ஒன்றும் வராது, நான் தான் சொன்னேன்ல ப்ளூரலுக்கு வராது. அதுக்கு பதில் தான். ஓகே மேம். ஸோ ஜிண்டு வந்தாலே ஐனே வரவே வராது, ஓகேவா? ஸோ நத்திங். Das sind Hauser. ஓகே மேம். Die Hauser sind 400 Jahre alt. Die Houses are 400 years old. ஓகே மேம். ஓகேவா? சூப்பர். அடுத்தது, was ist das? Schreiben Sie Satz, sentence எழுதணும். Das ist ein Café. இது வந்து cafe இல்லைங்களா? ein Café. ஓகே. So அடுத்தது பாத்தீங்கன்னா சர்ச். அப்பனா என்ன வரும்? Kirche. Das ist Kirche. என்ன சர்ச்? என்ன கிர்ஷ்? என்ன வரும்? என்ன போடணும்? ஃபுல்லா சென்டென்ஸ் சரியா சொல்லுங்க. Das ist டி. இங்க வந்து மேல என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? இன்டெஃபினிட் ஆர்டிகல் தானே யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி தான் அதுவும் எழுதணும். ஐனே. ஐனே. Das ist eine Kirche. ஐனே Kirche. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து Kunsthalle. Das ist Kunsthalle என்ன ஆர்டிகல் வருது? அது ஆக்சுவலி masculine-ஆ feminine-ஆ? feminine மேம். feminine-க்கு என்ன வரும் அப்பனா? ஐனே மேம். Eine. Das ist eine Kunsthalle. ஓகே. அப்ப இது வந்து கீனோ. கீனோ வந்துட்டு masculine இல்ல, Neutrum. Neutrum. Das ist ein Kino. Fifth one என்ன வருது? இது வந்து என்ன? டூர்ம்னா டவர். ஓகே. நியூட்ரம் தானே மேம்? இல்ல, der Turm. Feminine நாம. Der masculine. அவன் ஐன் மேம். Das ist ein Turm. அடுத்தது ஹோட்டல். masculine. ஹோட்டல் என்ன வரும்? மேம் das ist eine hotel. ein Hotel. Das Hotel இல்லீங்களா? அதனால ein Neutrum வருது. ein Hotel. ஓகே, சூப்பர், வெரி குட், நல்லா பண்ணீங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஓக்கால லாங் ஆர்டர் கோர்ஸ். அதாவது லாங்கா ஷார்ட்டா அந்த ஓக்கல் AEIOU அந்த வவல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த வவல்ஸோட சவுண்ட் வந்து லாங்கா இருக்கா ஷார்ட்டா இருக்கா அப்படின்னு. ஆ இல்ல ஆ அந்த மாதிரி வருதா? இங்க என்னன்னா ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஐனம் டொப்பிள்டன் கான்சனன்ட், டபுள் கான்சனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்பவுமே ஷார்ட்டா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஃப்ட், ப்ளஸ் அது வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். ஐயோட சவுண்டு ஷார்ட்டு, யூவோட சவுண்டு ஷார்ட், ஃப்ளூஸ், ஷிஃப்ட் அப்படின்னு இருக்கும். ஆனால் இது அது அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா சிலது லாங்காகவும் இருக்கும், சிலது ஷார்ட்டாகவும் இருக்கும், சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது. எக்ஸாக்டாக இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது, தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் அது ப்ளே பண்ணுறேன். ஒருவேளை இந்த ஏயோட சவுண்டு ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா ஏ கீழே டாட் வைக்கணும், லாங்காக இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ணணும். ஓகே. A oder A. Alt. Jahr. Hafen. Star. Lang. Fahren. Mann. E oder Ä. 10. Weg. See. Gern. 11. Herr. Sehr. I oder I.
Schiff, Mitte, 7, Kirche, wie, bitte, hier, O oder O, hoch, Kosten, von, pro, Sonntag, Ort, Montag, U oder U, Fluss, gut, Turm, Zug, Stunde, Buch, Fußball. கேட்டீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, சிலதெல்லாம் லாங்கா இருக்கு, சிலதெல்லாம் ஷார்ட்டா இருக்கு. Yes, ma'am. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? Okay. Yes, ma'am. நெக்ஸ்ட்டும் இதே தான், பட் கேளுங்க. இது என்னென்னா கிளாஸ் ரூம்னா ஈஸியாக நல்லா இருக்கும். ஃபோரன்சி நோ கைன்மால் லாங்கர் வோக்கல். ஸோ லாங் வோக்கலாக இருந்துச்சுன்னா கிரைசஸ் இடி ஆர்ம. ஸோ ரைஸ் யுவர் ஆர்ம்ஸ். ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா டேப் ஆன் த டேபிள். Okay, okay. ஸோ ஜஸ்ட் லிசன் பண்ணு. Yes, ma'am. Alt, Jahr, Hafen, Star, lang, fahren, Mann, 10, Weg, See, gern, 11, Herr, sehr, Schiff, Mitte, 7, Kirche, wie, bitte, hier, hoch, Kosten, von, pro, Sonntag, Ort, Montag, Fluss, gut, Turm, Zug, Stunde, Buch, Fußball.